என் முகத்தை தேடும் என்றீர், இன்னமும் நான் அன்பு கூர்ந்து நோக்குவேனின் பொன்முகமே. என் முகத்தை தேடும் என்றீர், இன்னமும் நான் அன்பு கூர்ந்து நோக்குவேனின் பொன்முகமே. சிலுவை நோக்கி பார்த்த கண்கள் சூழ்நிலைகள் மாறினாலும் வெட்கம் அடைந்து போவதில்லையே. சிலுவை நோக்கி பார்த்த கண்கள் சூழ்நிலைகள் மாறினாலும் வெட்கம் அடைந்து போவதில்லையே. கர்த்தரின் மேன்மையும் மகிமையும் மாணவர் யாருக்கு அஞ்சிடுவேன். கர்த்தரின் ஜீவனின் பெலனுமானவர் யாருக்கு அஞ்சிடுவேன். நான் யாருக்கு அஞ்சிடுவேன். என்னென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரராய் இருக்கிற நம்முடைய இரட்சகராய் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் என்னோடு கூட மறுபடியும் தேவ சமூகத்தில் காணப்படுகிற கர்த்தருடைய ஜனங்களுக்கு நான் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். வேதத்தை வாசிக்கும் பொழுதெல்லாம் பரவசம் கொள்ள வேண்டியது கர்த்தருடைய ஜனங்களின் வேலை. வேதத்தை வாசிக்கும் பொழுதெல்லாம் அவைகளில் உள்ள வாக்குத்தத்தங்களை நமக்கு தங்களுக்கு சொந்தமாக்கி கொண்டு அவைகளில் நடக்க பழக வேண்டியது கர்த்தருடைய வேலை என்பதை நாம் முதலாய் நம்முடைய நினைவிலே கொண்டு இன்றைக்கு நம் கூட வேத வசனத்தை நாம் கவனிக்கும்படியாக அப்போஸ்தலரின் புஸ்தகம் 27வது அதிகாரம் 10வது வசனத்தை நாம் நம்முடைய நினைவிற்கு கொண்டு அதற்கு பின்பு உள்ள காரியங்களை நாம் கவனிக்கலாம். இங்கு அருமையான கர்த்தருடைய மனுஷனாகிய பவுல் கப்பல் பிரயாணத்தில் செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதை நாம் நம்முடைய மனதின் ஆழங்களிலே பதித்து கொள்ள வேண்டியது அவசியம். ஒரு பிரயாணத்தை தொடங்கி இருக்கிறார் பவுல். அது சுவிசேஷ பிரயாணமாக, ஊழியத்தின் பிரயாணமாக. அவர் அடைய வேண்டும், போக வேண்டும், அவர் தண்டனை பெற வேண்டும் அல்லது நியாயம் விசாரிக்கப்பட வேண்டும் என்கிற கட்டாயத்தின் பேரில் ஒரு பிரயாணத்தை தொடங்கி பிரயாணத்தின் எல்லைக்கு அவர் போகிறார். பிரயாணத்தில் நடந்த சம்பவம் நாம் வேதத்தில் எல்லாரும் அறிந்த ஒரு சம்பவம். இந்த நிலையில் இந்த யாத்திரை நமக்கு சேதத்தை உண்டு பண்ணும் என்கிற ஒரு மனநிலைமைக்கு வந்த ஒரு நிலை. எல்லா ஜனங்களுக்குமே மிகுந்த வருத்தமும் சேதமும் உண்டான ஒரு நிலையை நாம் அங்கு வாசிக்கலாம். இந்த சம்பவம் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் தேவனோடு சஞ்சரிக்க வேண்டும் என்று விரும்புகிற அல்லது தேவனோடு இணைந்து வாழ வேண்டும் என்று விரும்புகிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளின் ஒவ்வொரு வாழ்நாளையும் குறிக்கிற ஒரு பயணமாக எண்ணிக்கொள்வோமானால் இந்த பயணத்தின் முடிவு, இந்த பயணத்தின் தன்மை நம்முடைய வாழ்க்கையில் பிரயோஜனம் உள்ளதாய் மாறும் என்பதை முதலாவது நாம் நம்முடைய மனதிலே ஆழத்திலே நாம் வைக்க வேண்டியது அவசியம். வேதத்தை வாசித்து பாருங்கள். யோபுவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் வருத்தம் அனுபவிக்க மனிதன் பிறந்திருக்கிறான் என்று எழுதிவிட்டு அதற்கு கீழாக எழுதினார். அதில் அந்த வார்த்தைக்கு அடுத்து எழுதினார், அதற்கு மேல் வருத்தம் மண்ணில் இருந்து முளைக்கிறதில்லை. அப்படி அவர் ஒரு வார்த்தை எழுதினார். அது ஒரு வருத்தம் ஒரு மனிதனை தொடர்வதற்கு, வருத்தம் என்பது ஒரு மனிதனோடு போராடுவதற்கு, வருத்தம் என்பது ஒரு மனிதனோடு கூட இணைந்து நிற்பதற்கு அது மண்ணில் முளைத்து வருகிற ஒரு செடி அல்ல என்று எழுதினார். அதை அனுபவிக்கத்தான் மனுஷன் பிறந்திருக்கிறான் என்று அவனுடைய பிறப்பின் தன்மையையும் அவர் எழுதி முடித்தார். வேதத்தை வாசிக்கும் பொழுதெல்லாம் நமக்கு வேண்டியது வாக்குத்தத்த வார்த்தைகள், நமக்கு வேண்டியது நல்ல, அதுவும் சொல்ற வார்த்தை நல்ல வசனத்தை எல்லாம் அப்படி சொல்லுவார்கள். ஆதி காலங்களை நாங்கள் எண்ணிப்பார்கள். இன்றைக்கு கர்த்தர் எவ்வளவோ காரியங்களை கர்த்தருடைய ஜனங்களின் வாழ்க்கையிலே அற்புதங்களாக செய்து எல்லா மூட நம்பிக்கைகளையும் எடுத்து போட்டதற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். சில நாங்கள் அறிந்தபடி உட்கார்ந்து வேத வசனத்தை வைத்து ஜெபம் பண்ணுவார்கள். அதற்கு பின்பு வீட்டில் இருக்கிற ஒரு பையனை அழைத்து அதை அப்படியே பிரித்து ஒரு விரலை வச்சு தொட சொல்வார்கள். கண்ணை மூடிட்டு தொடுறான்னு சொல்லி அந்த வசனத்தை தொட்டு விட்டால் அது என்ன படிக்கிறார்களோ அது அவர்களுக்கு வேண்டும் வேண்டாம் என்கிற ஒரு தோரணையை உண்டு பண்ணிவிடும் என்கிற
நம்பிக்கையில் வாழ்ந்த சில காலங்களை நாம் நினைவிலே கொள்ளுங்கள். மாத்திரமல்ல, அவரவர்களே ஜெபித்து, ஆண்டவரே நான் போகலாமா போகக்கூடாதா, செய்யலாமா செய்யக்கூடாதா, கிடைக்குமா கிடைக்காதா என்கிற அந்த தோரணைகள் கண்களை மூடி ஜெபித்து வேதத்தை திறந்து விரல் வைப்பார்கள். அதில் சில சூட்சகமான காரியங்களும் உண்டு. நடு புஸ்தகம் சங்கீதம் என்பது எல்லாருக்கும் தெரிந்து விட்டது. ஆகவே சங்கீதத்தில் எழுதுகிற வார்த்தைகள் சிலது தீர்க்க தரிசன வார்த்தைகளில் வாக்குத்தத்தங்கள் அடங்கி இருப்பதால் அந்த திறக்கும் போது கூட ஏசையா, எரேமியா, எசேக்கியேல் இப்படி எல்லாம் அந்த பாகத்தை பார்த்து திறந்து விரல் வைத்து அந்த வார்த்தைகளை வாசிக்கிற அநேக கர்த்தருடைய ஜனங்களை நாம் இழந்து விட்டோம். அதற்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். காரணம், அப்படிப்பட்ட நம்பிக்கைகளை எல்லாம் கர்த்தர் நம்முடைய உள்ளங்களிலிருந்து எடுத்து போட்டு இன்றைக்கு வரைக்கும் இந்த விசுவாசத்திலே உறுதியாய் வைத்தார். வருத்தம் அனுபவிக்க மனிதன் பிறந்தான் என்கிற ஒரு வார்த்தை நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலே வேதம் சொல்லுகிறதை நாம் வைத்து கொண்டாலும், வேதத்தில் எழுதியிருக்கிற அந்த வார்த்தைகளை நீங்கள் கவனியுங்கள். ஆதியாகமம் 41 அதிகாரம் 51வது வசனத்தில், என் வருத்தங்களை தேவன் மறக்கும்படி செய்தார் என்று யோசேப்பு தன் அனுபவத்தில் சொன்ன வார்த்தைகளை கவனியுங்கள். வாழ்க்கை என்பது வருத்தம் நிறைந்தது என்று ஒருவர் சொல்லும் பொழுது நாம் அதற்கு முழுமையாய் நம்முடைய இருதயத்தை சாய்த்து விடுகிறோம். வாழ்க்கை என்பது போராட்டம் என்று சொல்லும் பொழுது முழுவதுமாய் நம்முடைய இருதயத்தை சாய்த்து விடுகிறோம். வாழ்க்கை இப்படித்தான் கசந்திருக்கும், வாழ்க்கை இப்படித்தான் நாம் நடக்க வேண்டும், இது அதுவும் தலையெழுத்து என்று சொல்வது. அதில் இன்னும் சுருக்கமாய் சொல்வது அந்நாளில் ஆண்டவன் எழுதிய எழுத்து, இன்னும் ஒரு சுருக்கமாய் சொல்வது தேவ தீர்மானம். இதுதான் இன்றைக்கு இருக்கிற வார்த்தை. இது தேவ சித்தம். அப்படி இருப்பது தேவனுக்கு சித்தமானால் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தை நாம் அறிந்திருக்கிறோம். குழியில் போடுவது தேவனுக்கு சித்தம், எடுத்து விற்பது தேவனுக்கு சித்தம், போன இடத்தில் சிறைச்சாலையில் போவது தேவனுடைய சித்தம், சிறையை விட்டு வெளியே வரும் பொழுது அரசனுக்கு அதிகாரம் பெற்றவனாய் வருவது தேவனுடைய சித்தம், அதற்கு பின்பு அந்த தேசத்தின் அதிபதியாவது தேவனுடைய சித்தம். இப்படி ஒவ்வொரு காரியங்களாய் நீங்கள் எண்ணி பார்க்கும் பொழுது குறைவுகளை மாத்திரம், பெரியவைகளை எண்ணாமல் குறைவுகளை தேவ சித்தமாய் இருந்தால் அது இருக்கட்டும் என்று விட்டுவிடுகிற ஒரு மனோபக்குவம், மனோபாவம் நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். அதுவும் விசேஷமாக யோசேப்பு தன் சகோதரர்களை பார்த்து சொல்லும் பொழுது, நீங்கள் எனக்கு தீமை செய்தீர்களோ நன்மை செய்தீர்களோ என்னை விற்று போட்டீர்கள், தேவன் இன்றைக்கு அதை நன்மையாய் முடிய பண்ணினார், உங்களுக்கு ஜீவரட்சணை செய்யும்படி தேவன் என்னை உங்களுக்கு முன்னே இங்கு அனுப்பினார் என்று சொன்னார். தேவன் செய்கிற காரியங்களில் எல்லாம் தவறு என்று ஒன்று காணப்படாது. அதை முதலாவது கர்த்தருடைய ஜனங்கள் தங்கள் மனதின் ஆழத்திலே பதித்துக் கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் நிற்கிறோம். தேவன் ஒரு காரியத்தை செய்வாரானால் தவறாய் ஒரு காரியத்தை செய்ய மாட்டார். இன்னும் சுருக்கமாய் சொல்லுகிறேன், தேவன் செய்கிற எந்த காரியத்திலும் தவறு காணப்படாது. அது முழுமையாய் தேவ சமூகத்தில் நமக்கென்று கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம். ஆனால் நம்முடைய ஆதி தகப்பன் ஆதாம் 3ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 17வது வசனத்தில் வாசித்து பாருங்கள். வருத்தத்தோடு இருப்பாய் என்று ஒரு சாபமான வார்த்தையை வாங்கினார். அது நமக்குள்ளே தொடர தொடங்கிவிட்டது. ஆனால் இந்த வருத்தம் நம் தலையின் மேல் மாத்திரமல்ல, நம்முடைய சரீரம், நம்முடைய உள்ளம், நம்முடைய குடும்பம், நம்முடைய செயல்பாடுகளில் ஆழமாய் அழுத்த தொடங்கினது. இந்த வருத்தத்திலிருந்து விடுதலை பெறுவது எப்படி என்கிற ஒரு ஆழ்மை உண்டாகும் மட்டும் நாம் முற்றிலுமாய் நொறுக்கப்படுகிறோம். அதில் விசேஷமாய் நீங்கள் வேதவசனத்தை வாசிக்கும் பொழுது சில காரியங்களில் கர்த்தருடைய கண்கள் தம்முடைய ஜனங்கள் மேல் நோக்கமாய் இருந்ததை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இந்த வேத வசனங்களை எல்லாம் நாம் வாசிக்கும் பொழுதும், இந்த வேத வசனங்களை கேட்கும் பொழுதும் கர்த்தருடைய கரம் எப்படி, கர்த்தருடைய கண்கள், கர்த்தருடைய செயல் எப்படி இருந்தது என்பதையும் நம்முடைய ஆழ்ந்த மனதிற்குள் கொண்டு வாருங்கள். உபாகமம் 2ஆம் அதிகாரம் 9, 19 அந்த வேத வசனங்களை வாசித்து வாருங்கள். அங்கு அம்மோனியன், மோவாப் இருவரையும் வருத்தப்படுத்த வேண்டாம் என்று அப்படியே அவர் சொல்லி அவர்களை மேலே கொண்டு போகிறார். அதுவும் தேவனுடைய நல்ல செயல். யோசேப்பு சொல்லுகிற வார்த்தை தான் இன்றைக்கு ஆச்சரியமானது. தேவனின் வருத்தத்தை மறக்க செய்தார். எத்தனையோ ஆண்டுகளாக மிகவும் வேதனையோடும் கலக்கத்தோடும் கண்ணீரோடும் இருந்த அந்த அனுபவத்தை தேவன் மறக்க செய்தார் என்று எழுதின அந்த வார்த்தையை நீங்கள் கவனியுங்கள்.
முதலாவது தேவனுடைய காரியம் என்ன? ஒரு மனிதனை வருத்தப்படுத்தி அவனை நுறுக்கி பிழிந்தெடுப்பதல்ல. ஒரு பிரயாணம் என்கிற ஆரம்பத்தில் அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து நாம் சொல்லும் பொழுது வேதத்திலே வாசித்தோம். அப்போஸ்தலனுடைய பிரயாணம் வருத்தமும் சஞ்சலமும் துக்கமும் பாடுகளும் நிறைந்ததாய் காணப்பட்டது. ஆனாலும் அதற்கு அடுத்தவர் சொல்லுகிற வார்த்தையை கவனியுங்கள். கப்பல் சேதமே ஒழிய எங்கள் ஜீவனுக்கு சேதமில்லை என்று சொன்னார். அவருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் தம்முடைய பிள்ளைகளின் மேல் வைத்திருக்கிற கிருபை, தேவன் தம்முடைய பிள்ளைகளின் மேல் வைத்திருக்கிற அன்பு, தேவன் தமது பிள்ளைகளின் மேல் வைத்திருக்கிற கவனம், தேவன் தம்முடைய பிள்ளைகளின் மேல் வைத்திருக்கிற ஒவ்வொரு நிமிஷத்தினுடைய பராமரிப்பு தன்மை என்பது ஒவ்வொரு நாளும் ஆச்சரிய விதமானது. அவைகளை அனுபவித்தால்தான், அவைகளை முழுமையாக்கி கொண்டால்தான் நமக்கு அவைகள் பிரயோஜனம் உள்ளதாய் காணப்படும், அல்லது அவைகளைப் போல நாம் மாற முடியும். வருத்தத்தின் காரியங்களை கவனியுங்கள். இந்த வருத்தம் என்பது சாதாரணமாய் நிற்பதல்ல. வேதத்தை வாசித்து பாருங்கள். 90வது சங்கீதம் 10வது வசனத்தில் அவர் யாக்கோபு சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், வருத்தத்தினுடைய மேன்மை என்று சொல்வது தாவீது சொல்லுகிறார். அதனுடைய மேன்மை, அதனுடைய பெரிய பாக்கியம் என்று சொல்வதே வருத்தம். என் ஆயுசு நாட்களின் மேன்மை. நான் 100 வருஷம் இருந்து விட்டேன், பெருமையாய் ஒருவரிடத்தில் பேசுகிறேன். அவர் 110 வருஷம் உயிரோடு இருந்து விட்டார், பெருமையாய் பேசுகிறேன். இதனுடைய பெருமையின் மேன்மையினுடைய காரியம் வருத்தம். வருத்தத்தை தவிர வேறொன்றும் அதன் மேன்மை இல்லையாம். சரி, அது அந்த காரியங்களை இப்பொழுது நாம் மறப்போம். நாம் மறுப்போகிறோம். தேவனின் வருத்தத்தை மறக்க செய்தார் என்று யோசேப்பு ஆனந்த பரவசம் கொண்டு தன் பிள்ளைகளுக்கு பெயர் வைத்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வாழ்க்கையில் 2 விதமான காரியங்களை மாத்திரம் ஒன்று நாம் இன்றைக்கு நம்முடைய நினைவிற்கு கொண்டு வருவோம். நீங்கள் அப்படியே வேத வசனத்தை வாசித்து பாருங்கள். 66வது சங்கீதம் 11வது வசனத்தில் அங்கு எழுதியிருக்கிற சங்கீத வசனங்களை வாசித்து பாருங்கள். எத்தனை விதமான வருத்தத்தை அவர் எழுதினார். என் இடுப்புகளின் மேல் பாரம், என் தலையை மிதித்தார்கள். எனக்கு வந்திருக்கிற அந்த வார்த்தைகளை எல்லாம் வாசிக்கும் பொழுது இவ்வளவு வருத்தத்தையும் மனிதன் அனுபவித்தாக வேண்டுமா? இவ்வளவு வருத்தத்தோடும் அவன் வாழ்ந்து இந்த விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டுமா? இத்தனை வருத்தத்தோடும் அவன் சுகஜீவியாய் நின்றுதான் ஆக வேண்டுமா? ஏன் ஒரு நாள் அவன் சந்தோஷமா இருக்கக்கூடாதா? ஒரு நாள் அவன் நிம்மதியாய் வாழக்கூடாதா? ஏன் இந்த விஷயத்தில் ஏன் அப்படி அவனுக்கு ஒரு வருத்தம் என்கிற கேள்வி மேல் கேள்வி நமக்கு எழுந்திருப்பது அவசியம். உண்மைதான். ஆனால் என்னை அழைத்தவர் மறுபடியும் அந்த வருத்தத்தோடு நான் இருக்க அழைக்கவில்லை. மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்கும் பொழுது என்னிடத்தில் வாருங்கள் என்றார். இங்குதான் முழுமையான ரகசியம் இருக்கிறது. நான் என் வருத்தத்தை மறந்து தேவ பிரசன்னத்தில் நிறைந்திருக்க வேண்டுமானால் நான் அவரிடத்திற்கு வரவேண்டியது அவசியம் என்று எழுதுகிறது. நான் எப்படி அவரிடத்தில் நான் வராமலா இருக்கிறேன்? வழக்கம் போல ஆராதனைக்கு போகிறேன், வழக்கம் போல நான் துதிக்கிறேன், வழக்கம் போல ஜெபிக்கிறேன், வழக்கம் போல நீண்ட நேரம் நான் அவரையே பற்றி இருக்கிறேன். ஆனால் என் வாழ்க்கையில் இந்த வருத்தத்தின் நிலைமை எனக்கு உண்டாயிருக்கிறது. இதன் நிலை என்ன? யோசிக்கலாம். மறுபடியும் இந்த வார்த்தை நம்முடைய உள்ளத்தில் நமக்குள்ளே தோன்றி நம்மை கலங்க பண்ணலாம். நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். சில வருஷங்களுக்கு முன்பு கர்த்தருடைய மனுஷ ஒருத்தி ரொம்ப மிகவும் பக்தி வைராக்கியம் உள்ள மகளாய் காணப்பட்டாள். அவருடைய கணவனுக்கு அது பிடிக்காது. இந்த தாய் தன்னுடைய கணவன் அவருடைய வேலையை முடித்து வீட்டுக்கு வருவதற்கு முன்னதாக உட்கார்ந்து ஜெபிக்க தொடங்குவார்கள். சரியாய் ஜெபம் பண்ணி முடித்து அவர் வரும்பொழுதெல்லாம் எழுந்து அவருக்கு வேண்டிய பணிவிடை செய்ய தொடங்குவார்கள். நடந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்லுகிறேன். ஒரு நாள் அவர் ஜெபிக்க தொடங்கினார். அவர் ஜெபிக்க ஆரம்பித்த பின்பு நேரத்தை மறந்து விட்டார். வீட்டுக்காரர் வந்து விட்டார். நடந்த சம்பவம் ஐயா. முழங்காலில் நின்று, அதுவும் இப்பொழுது இருக்கிறது போல முழங்காலில் நிற்பதல்ல. அன்றைக்கு முழங்காலில் நிற்பது முழங்கால் படியிட்டு அப்படியே தலையை தரையிலே வைத்து ஜெபிக்கிற மக்கள் இருந்தார்கள். அது அப்படி ஒரு பழக்கத்தில் இந்த நிலையில் அவர் பணியிலிருந்து வந்தார்.
நாங்கள் அதை கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். உள்ளே நுழைந்த உடனே இவள் செபிக்கிறதை பார்த்து அவருடைய காலில் இருந்த ஷூனாலே அந்த காலை அவர் இடுப்பு கடியிலே விட்டு அப்படியே தூக்கி விட்டார். ஒரு வேதனை என்னவா இருக்கும் என்று பாருங்க. அடுத்து சரியான அடி. அந்த அடியும் எப்படி என்றால், வாசல் வீட்டுக்கு வெளியே கொண்டு வந்து வாசல் அருகிலே நிறுத்தி தன்னுடைய காலில் இருக்கிற ஷூ கழட்டி அதனாலே அடித்தார். ஒவ்வொரு அடிக்கும் நாங்கள் பக்கத்தில் சின்ன பிள்ளைகளாய் நிற்கிறோம். தடுப்பதற்கு வழியில்லை, பக்கத்தில் போகிறதற்கு வழியில்லை. அவருடைய கோபத்தினுடைய மூர்க்கம் மகா கடுமையாயிருந்தது. தலையிலிருந்து அடிக்கிறார். தலை மேல் ஒரு அடி, முகத்தில் ஒரு அடி, முதுகில் ஒரு அடி, மார்பில் ஒரு அடி, வயிற்றில் ஒரு அடி, அடித்து கொண்டே வருகிறார். இப்படி சொல்லுவியா, இப்படி ஜெபிப்பாயா, இப்படி இயேசுவை வணங்குவாயா, இப்படி எல்லாம் சொல்லி அடித்தார். ஒவ்வொரு அடிக்கும் அந்த தாய் இயேசுவே 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 ஒவ்வொரு வார்த்தையாய் சொல்லி கொண்டு வந்தார். ஒரு நாள் 2 நாள் அல்ல, பயந்து நடுங்குவார்கள். ஜெப வேளை வரும் பொழுதெல்லாம் அந்த தாயினுடைய நடுக்கம், ஆலயத்திற்கு போவது என்றால் அந்த தாயினுடைய காரியம் அவ்வளவு வேதனையாயிருந்தது. காலம் கடந்தது. ஒரு நாள் எந்த மனுஷன் இந்த ஆண்டவரை தூஷித்து இந்த தாயை அடித்தாரோ அதே மனுஷன் தன்னுடைய மனதை மாற்றினார். ஆண்டவராய் இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்தார். தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் பெற்று ஒரு கிறிஸ்தவனாய் மரித்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, வேதனைகள் வருவது தேவன் அனுமதித்து விட்டார். பிசாசு கொண்டு வந்து விட்டான். எனக்கு சரீரத்தில் இப்படி ஆகிவிட்டது, சாத்தான் இதை செய்து விட்டான். இதெல்லாம் ஒரு புறத்தில் ஒரு மூட்டையாய் கட்டுங்கள். அவர் சொல்வது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவனே என்னிடத்தில் வா. ஒரே வரியாய் முடித்து விட்டார். நீ என்னிடத்தில் வந்துவிடு, அதற்கு மேல் பார்த்து கொள்வது நான். இந்த வேதத்தை வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், இந்த பிரயாணம் நமக்கு வருத்தமும் கடுமையான சேதமுமாயிருக்கும், ஆனாலும் ஒருவருடைய ஜீவனுக்கு ஒன்றும் நேரிடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஒருவேளை வாழ்க்கையில் நொந்து உடைந்து மகா வருத்தத்தோடு கூடவே நின்று கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், நீங்கள் நம்பி ஆராதிக்கிற தெய்வம் உங்கள் வருத்தத்தை மாற்றுவதற்கு தகுதியுள்ளவர். 53வது அதிகாரம் எசேக்கியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை வாசித்து பாருங்கள். எல்லாம் சுமந்து அனுபவித்து அதனுடைய வேதனை இன்னதென்று அறிந்தவரை நான் தெய்வமாய் கொண்டிருக்கிறேன். அவருக்கு மகிமை உண்டாகட்டும். என்னுடைய அழுகையின் வேதனை அவர் அழுதிருக்கிறார். நான் சுமக்கிற மனபாரத்தின் வேதனை அவர் சுமந்திருக்கிறார். நான் என் இருதயத்தில் படுகிற துக்கத்தையும் துயரத்தின் மகா கசப்பையும் அவர் சுமந்து அறிந்திருக்கிறார். ஒருவன் ஓங்கி அடித்தால் அதன் வழி அறிந்திருக்கிறார். அதனுடைய மகா கஷ்டத்தின் வேதனையை பார்க்க அதிகமாய் அனுபவித்திருக்கிறார். ஆகவே அவர் என்னை மறுபடியும் வேதனைக்கும் வருத்தத்துக்கும் ஒப்பு கொடுக்கிறதில்லை. அவருக்கு மகிமை உண்டாகட்டும். என் வருத்தத்தை மாற்றும்படி ஒவ்வொரு நாளும் அவர் எதிர்பார்க்கிறார். நீங்கள் வேதத்தில் வாசித்து பாருங்கள். 107வது சங்கீதம் 12வது வசனத்தில் இருதயம் வருத்தத்தால் நிறைந்தது என்று எழுதியிருக்கிறது. அவருக்கு மகிமை உண்டாகட்டும். அதற்கு கீழுள்ள வார்த்தைகளை எல்லாமே நீங்கள் வாசித்து பாருங்கள். வாழ்க்கையிலே சில நேரம் நம்முடைய அனுபவங்கள், நம்முடைய சூழ்நிலைகள், நம்முடைய சந்தர்ப்பங்கள், நம்முடைய கனவு வரைக்கும் எல்லாம் வருத்தமாக இருக்கும். நான் யோசிக்கிற யோசனை, நான் சிந்திக்கிற சிந்தனை எல்லாம் வருத்தம். நான் இப்படி நினைத்தேன், அப்படி ஆகிவிட்டது. என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்கும் என்று நான் அன்றைக்கு கனவு கண்டேன், இப்படி ஆகிவிட்டது. எங்க அப்பா அப்படி செய்தார், எங்க அம்மா அப்படி செய்தார். நடந்தது எல்லாவற்றையும் மறந்து விடுங்கள். எது நடந்திருந்தாலும் சரி, என் அண்ணன் குழியில போட்டான்னாலும் சரி, எங்க அப்பா என்னை ஓரங்கட்டி விட்டார்னாலும் சரி, என்னை யாரும் தேடுறதுக்கு ஆள் இல்லாமல் போனது என்றாலும் சரி, என்ன நடந்திருந்தாலும் எல்லாம் மறந்து விடுங்கள். இன்றைக்கு அவருடைய வாயின் வார்த்தை ஒன்று, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நான் அவரிடத்தில் வர வேண்டும் என்று அவர் ஒரே வார்த்தையாய் பேசியிருக்கிறார். இப்ப நான் வந்திருக்கிறேன் என்று சொல்வதல்ல, அவர் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து அவரோடு இணைந்து கொள்வது. நான் அவரோடு இணைந்து கொள்ள தொடங்கினால் என் வருத்தங்களை அவர் அப்படியே சுமந்து கொள்கிறார். தீர்க்கதரிசன புஸ்தகங்களை வாசித்து பாருங்கள். நுகங்களை சுமக்கிறவரை போல என் பக்கம் குனிந்து சுமந்து எனக்கு ஆகாரம் கொடுத்து
ஆதரித்தார் என்று எழுதியிருக்கிறது. இந்த வேத வசனத்தை மறுபடியும் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய அனுபவத்திற்கு கொண்டு வாருங்கள். பயங்கர சேதம் உண்டாகும். அந்த சேதம் என்னுடைய பிரயாணத்தில் வருகிற கொடுமையான சேதம். காரணம், என்ன நடந்திருக்கிறது என்று தெரியாது, எப்படி பிழைக்கப் போகிறோம் என்று தெரியாது. சேதம் வரும் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனால் ஒருவருடைய ஜீவனும் அழியாது என்று அறிந்திருக்கிறேன். தேவன் இந்த ராத்திரி எனக்கு தரிசனம் கொடுத்தார். பவுலை பாருங்கள், 14 நாட்கள் ஒரு பதிலும் இல்லாமல் போன ஒரு நிலை, தரிசனம் இல்லாத நிலை, வெளிப்பாடு இல்லாத நிலை, அந்நிய பாஷையில் வியாக்கியானம் இல்லாத நிலை, அந்நிய பாஷையினுடைய மொழிபெயர்ப்பு இல்லாத நிலை, எல்லாம் ஒன்றும் இல்லாத நிலை. இந்த இருண்ட நிலை, இந்த கடுமையான மழையின் நிலை, இந்த கடுமையான பனியின் நிலை, தத்தளிக்கிற நிலை, தவிக்கிற நிலை, தாடி ஆடி ஆடி அசந்து போய் கொண்டிருக்கிற பரிதாபமான நிலையில் அப்போஸ்தலனாகிய பவுல் தன் பிரயாணத்தை தொடர்ந்தார். ஆனாலும் அவர் சொல்லுகிற வார்த்தை, சேதம் வராதபடி, சேதம் வராதபடி, ஜீவனுக்கு சேதம் வராதபடி காக்கிற தேவன். என்னோடு கூட என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரி, நீ யாரானாலும் சரி, எந்த நிலையில் இருந்தாலும் சரி, ஒருவேளை பவுலை போல தத்தளிக்கிற நிலை, வேதத்தில் எழுதியிருக்கிறது, ஆயுசின் மேன்மையே வருத்தமையா, எதுக்கு இவ்வளவு ஆயுசு நாட்கள், என் இருதயமே வருத்தமா இருக்கிறது. மனுஷனின் தலையின் மேல் ஏறி போகிறான், என் இடுப்பின் மேல் பாரத்தை சுமத்தினீர். தங்கிய சங்கீதத்திலே தாவீது சொல்லி புலம்புகிறது போல இந்த வருத்தங்கள் எல்லாம் உங்களை சூழ்ந்திருக்கலாம். இந்த வருத்தங்கள் எல்லாம் உங்கள் குடும்பத்தை சூழ்ந்திருக்கலாம், அல்லது உங்கள் இருதயத்தை சூழ்ந்து தத்தளிக்க பண்ணி கொண்டிருக்கலாம். தத்தளிக்கிற, தடுமாறுகிற, திசை தெரியாமல் அலைகிற, எந்த பக்கத்தில் போய் சேரப்போகிறோம் என்று தெரியாத, எந்த இடத்தில் நான் பரிதாபமாய் விழப்போகிறேன் என்று தெரியாமல் இருக்கிற என்னோடு கூட ஜெபவேளையில் தங்கி இருக்கிற கர்த்தருடைய மனுஷனே, கர்த்தருடைய பிள்ளையே, சோர்ந்து போக வேண்டாம். யோசேப்பின் தேவன் உன்னுடைய தேவன். யோசேப்பின் வருத்தத்தை மறக்க செய்த தேவன் உன்னுடைய வருத்தத்தையும் மறக்க செய்வதற்கு ஒவ்வொரு நாளும் அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார் என்பதை மறக்க வேண்டாம். அவருடைய மகிமை, அவருடைய வல்லமை வெளிப்பட தொடங்குமானால் எல்லாம் மறக்கப்பட்டு போகும். மறுபடியும் நான் அந்த குழியை நினைப்பதில்லை, மறுபடியும் நான் அந்த அடிப்பட்ட இடத்தை நினைப்பதில்லை, மறுபடியும் நான் சவுக்கால் அடிக்கப்பட்டதை நினைப்பதில்லை, மறுபடியும் சிறைச்சாலை நினைப்பதில்லை, மறுபடியும் நான் எந்த இடத்தில் இருக்கிறேன் என்பதை கூட என்னுடைய நினைவிற்கு நான் எட்டி பார்க்க முடியாத மேன்மைக்கு கொண்டு போக வைக்கிற சர்வம் வல்லமையும் நிறைந்த தேவனைத்தான் பணிந்து கொண்டிருக்கிறோம், தொழுது கொண்டிருக்கிறோம், வணங்கி இருக்கிறோம். அவருக்கு மகிமை உண்டாகட்டும். சில வேளைகள் நம்முடைய நெருக்கங்களின் நிமித்தம் வாழ வேண்டாம். எதற்காக இந்த வாழ்க்கை? செத்தால் போதும், இதோடு எல்லாம் முடிந்துவிடும். இல்லை, இதுக்கு மேல் நான் ஏன் இருக்க வேண்டும்? இத்தனை நாட்களுக்கு இந்த பாடு, நான் இவ்வளவு காலம் ஜெபிக்கிறேன், ஆண்டவர் என்னை கேட்கிறதில்லை. இவ்வளவு காலம் ஜெபிக்கிறேன், என் பிரயாணம் போயிட்டே இருக்கு. கலங்க வேண்டாம். 14 நாட்கள் தானையா, கொஞ்ச நாள் அப்படியே கொஞ்சம் எதுங்க, கொஞ்ச நாள் தான் அந்த பிரயாணம். கப்பல் சேதம் மாத்திரம்தானே ஒழிய ஜீவனுக்கு சேதம் வராதபடி பாதுகாத்து மறுபடியும் எந்த இடத்தில் வருத்தமோ அதே இடத்தில் மேன்மைக்கு கொண்டு போய் நிறுத்தும்படியாக அவர் தீர்மானித்து விட்டார். அந்த தீர்மானத்தை எடுப்பதற்கு ஒருவரும் இல்லை. ஆனால் ஒரு காரியத்தை நீங்கள் மறக்க வேண்டாம். இந்த லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 40வது வசனத்தில் எழுதின வசனத்தை கொஞ்சம் உங்கள் மனதின் ஆழங்களிலே வையுங்கள். ஒரு தாய் உட்கார்ந்து பாதத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறாள். ஒரு தாய் தனக்காக அநேக வேலைகளை எடுத்து வைத்து செய்து கொண்டிருக்கிறாள். வருத்தம், அங்கு எழுதப்பட்ட வார்த்தையை கவனியுங்கள். அவள் பற்பல காரியங்களை தனக்குள்ளே தானே சுமந்து உட்கார்ந்து வருத்தத்தின் மேல் வருத்தம் அடைந்திருக்கிறாள் என்று எழுதியிருக்கிறது. இந்த நிலை நமக்கு வேண்டாம். ஒவ்வொரு பாரத்தையும் உள்ளத்திலே போட்டு, ஒவ்வொரு காரியங்களையும் உள்ளத்திலே கவனித்து, ஒவ்வொன்றாய் மனதிற்குள்ளே கொண்டு வந்து, ஒவ்வொன்றாய் மனதிலே எண்ணி இப்படியும் அப்படியும் ஆகும் என்கிற அந்த ஒரு உணர்வுக்கு போக வேண்டாம். எத்தனை நெருக்கங்கள் வந்தாலும் இருதயத்தை மாற்றிக்கொள்ளக்கூடாது. ஆண்டவரே, எனக்கு அடுத்து என்ன செய்ய போகிறீர் என்கிற அந்த ஒரு ஆழமான கேள்வியோடு கூட நான் அமர்ந்திருக்க வேண்டியது அவசியம்.
நான் அவருடைய சமூகத்தை நோக்கி பார்க்க வேண்டியது அவசியம். அவருக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் நல்லவர் என்பதற்கு அடையாளமே கப்பல் சேதம் ஒன்றுதான். பொருள் சேதம் போகட்டும், நடந்தவைகளா இருக்கட்டும், வீடு போனா போயிட்டையா, உள்ள இருக்கிறவைகள் எல்லாம் எது போனாலும் போகட்டும், மறக்க வேண்டாம். உள்ளவைகள் எல்லாம் கையிலிருந்து ஒருவன் பறித்து கொண்டே போனால் போகட்டும். வீட்டுக்குள்ள இருக்கிறது எல்லாம் கடந்து போனது. நான் அனாதை, நான் தனி, இனி எனக்கு ஒன்றும் இல்லை. நான் எதற்காக இந்த உயிரை வச்சுட்டு இருக்கணும்? நான் எதற்காக இந்த ஜீவனோடு வாழணும்? என் வாழ்க்கையில இந்த கசப்பு எப்பொழுது மாறும்? சொல்லி 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 புலம்பி இருதயத்தை நோக பண்ண வேண்டாம். காரணம், அழைத்தவர் உண்மையுள்ளவர். அழைத்தவர் வருத்தத்தை மாற்றும்படி அழைத்தார். ஏதோ ஒன்று ஏதேன் தோட்டத்தில் சொன்னது உண்மைதான். ஆனால் அந்த வருத்தத்தை மாற்றி அமைக்கும்படிதான் தான் அடுத்த ஒரு மனுஷனாய் இறங்கினார். எல்லாம் தான் மேல் சுமந்தார். என்னிடத்தில் வாருங்கள் என்று சொன்னார். இங்க வாவும் வருத்தத்தை எங்கிட்ட சொல்லு, நீ எங்கிட்ட சொல்லிடு அந்த வருத்தத்தை. அங்கிருந்து ஒரு குரல் கேட்குது, அவர் உட்கார்ந்து இருக்கிற வீட்டுக்கு வாங்க. அங்கிருந்து ஒரு குரல் கேட்குது, ஆண்டவரே, நான் ஒருத்தி இவ்வளவு கவலைப்பட்டு கலங்கிட்டு இருக்கேன், அவன் அந்த ஆயாவும் பக்கத்துல உட்காந்துருக்காங்களே, கொஞ்சம் அனுப்புங்களே. அடுத்த ஒரு பதில் வருகிறது, உன்னை யார் அவ்வளவு பாடுபட சொன்னாங்க? அதெல்லாம் நீ விட்டுரு, நீ நல்ல பங்கை தெரிஞ்சுக்கிறதுக்கு வா. அவரா கூப்பிடுகிறார், நீ இங்கே வா, நல்ல பங்கை தெரிந்து கொள், அப்ப அந்த கவலைகள் எல்லாம் மறந்து விடும் என்று சொன்னார். ஒரு நாள் அவரே கலைக்கிறார், என்னிடத்தில் வாருங்கள் என்று. திறந்த மனதோடு கூட, போதும் கர்த்தாவே, என் வருத்தத்திற்கும் இந்த பிரயாணத்தில் நான் படுகிற வருத்தத்திற்கும், நான் படுகிற வேதனைக்கும், நான் படுகிற தத்தளிப்புக்கும், நான் படுகிற மன சங்கடத்திற்கும், நான் படுகிற மனவேதனைக்கும், என் எல்லா விதமான நெருக்கத்திற்கும் ஒரு புள்ளிவையும், ஒரே ஒரு முற்றுப்புள்ளிவையும், இனி அது என்னை தொடராதபடி எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லி அவருடைய பாதத்தில் கேட்கலாமா? நல்ல பிதாவே, கொஞ்ச நேரம் நாங்கள் வேதத்தை திறந்தோம். வருத்தம் அனுபவிக்க பிறந்திருக்கிற மனிதன் என்கிற அந்த வார்த்தையை வாசித்து நொந்து போனோம். ஆயுசின் மேன்மையே வருத்தம் என்று எழுதினதை கண்டு கலங்கினோம். சங்கீதத்தில் தாவீது சொன்னார், மனுஷன் எங்கள் தலையின் மேல் ஏறினார்கள், இடுப்பின் மேல் பாரம், நாங்கள் நிமரக்கூடாதபடி எங்களை சுற்றிலும் ஆட்கள், இப்படி எல்லாம் அவர் சொல்லி தன் வருத்தத்தை கொட்டினதை கண்டு, ஐயோ, இப்படித்தான் தேவ பிள்ளைகளா என்று எண்ணி கலங்கினோம். ஆனால் எங்கள் காதுகளில் கேட்ட ஒரு குரல், என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று அந்த குரலை கேட்டோம். இன்றைக்கு உம்முடைய பாதத்தில் வருகிறோம், உம்முடைய சமூகத்திற்கு வருகிறோம். வருத்தத்தோடும் பாரத்தோடும் எங்கள் உள்ள குமுறலை நாங்கள் சொல்லுகிறோம். எங்கள் மன வேதனைகளை நாங்கள் உம்மிடத்தில் இறக்கி வைக்கிறோம். போதும், எங்கள் வேதனைகளை நாங்கள் மறக்க செய்யும், எங்கள் துக்கத்தை நாங்கள் மறக்க செய்யும். யாரெல்லாம் ஆண்டவரே நாங்கள் வேதத்தில் வாசித்தது போல இருதயத்தின் வருத்தம், நாங்கள் சொன்னது புலம்பலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் எழுதின அந்த வருத்தத்தின் நிலைமைகளை நாங்கள் பார்க்கிறோம். கசப்பு நிறைந்த வருத்தங்கள், வேதனை நிறைந்த வருத்தம், அடுத்த ஆறுதல் பெற முடியாத வருத்தம், நான் என்ன செய்வதென்று தெரியாமல் எப்படி மீட்டெடுப்பது, எப்படி மீண்டு வருவது, எப்படி மீண்டு இந்த காரியங்களை விட்டு நான் வெளியே வருவது என்று அங்கலாய்க்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உற்று கவனிப்பீராக. அவர்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்துதான் இந்த பிரயாணம் வருத்தமும் சேதமும் இருக்கும் என்று அறிந்துதான் இந்த பிரயாணத்தை தொடங்கி இருக்கிறார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் தொடங்கின அப்படி ஒரு பயணத்தை போல இந்த பயணமும் ஒரு மோட்ச யாத்திரையின் பயணமாய் காணப்படுகிறதை நாங்கள் உணர்கிறோம். யாருடைய வாழ்வில் எல்லாம் இந்த இக்கட்டான, நெருக்கமான, ஆண்டவரே தலை நிமிர முடியாத, மன சஞ்சலமான, வெளியே சொல்ல முடியாத வேதனையும் சங்கடமும் இருக்கிறதோ, ஒவ்வொரு உள்ளங்களையும் ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் விசாரித்து அவர்கள் பாரங்களை நீர் சுமந்து கொண்டு அவர்களை இல்லாதவாக்கும், அவர்கள் வேதனைகளை மறக்க செய்யும், அவர்கள் துக்கம் இன்றோடு மாறும்படி அடையாளம், அற்புதம் ஒன்று அவர்களுக்கு காண்பியும். என்னிடத்தில் வாருங்கள், உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னேன். அந்த வார்த்தையை நம்பி அவர்கள் உம்மிடத்தில் வந்திருக்கிறார்கள். இளைப்பாறுதல் தாரும் ஆண்டவரே, அவர்களுடைய வருத்தத்தை மறக்க செய்து அவர்களை மேன்மைப்படுத்தும். உமது கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென், ஆமென். எல்லாருடைய வருத்தம் பாரங்களையும் சிலுவையிலே சுமந்து அவைகள் நம்மேல் வைக்காமல் தன்மேல் ஏற்றுக்கொண்ட சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி
நடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.